வணக்கம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாம். இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டீஸ்பூன் தனியாப்பொடி, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி தழை இதை நசுக்கி அதில் சேர்த்துக்கலாம். வதக்கும் போது ஆயில் விட்டாச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிளறி விடுங்க. உளுந்து சேர்ந்துருச்சு. கருவேப்பிலை சேர்க்குறேன். நசுக்கி வச்ச பூண்டு, சோம்பு, கொத்தமல்லி தழையை சேர்த்து பூண்டு செவக்கிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பூண்டு செவந்துடுச்சு. வெந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விடணும். இதில் சேர்க்க வேண்டிய ஸ்பைஸ் பவுடரெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு 3 நிமிஷத்துக்கு வேக விடணும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்ப மறுபடியும் விரட்டி போட்டு மறுபடியும் மூடி இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வேக விடணும். ஸ்டவ் சிம்மிலே இருக்கணும். இப்போது உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸ்டவ் சிம்மிலே தான் இருக்கணும். டோட்டலாக ஒரு 6-7 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.